அவர் தன் சமூகத்தை சார்ந்தவரை விட தான் ஒரு ஜனநாயகவாதியாகவும் பொதுவானவராகவும் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸை தான் என்னுடைய கொள்கை ஆசானங்களாக கொண்டு வந்தார். ஆக என்ன சொல்லுவார்னா, இப்படி இந்த சமூகத்துக்கு அதனால ஜாதி பெயர் பின்னாடி போடுறதை கைவிடுங்கன்னு சொன்னார் ராமதாஸ். ஆக இப்படியெல்லாம் இருந்த கட்சியை, இந்த மக்கள்கிட்ட இருந்ததை இவங்க இன்னைக்கும் போய் பாருங்கள், வன்னியர்களுடைய பத்திரிகைகளில் சாதி பேர் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. யாராவது 1-2 ஆட்கள் பயன்படும், அதுவும் தாத்தா பேரில் இருக்கும். இது அப்பையில் இருந்த. ஆனால் மற்ற பிற சாதிகளில் போய் பாருங்கள், அது நான் குறிப்பிட்டு சொல்ல வரணும், சமூகத்தோட இணக்கமாக இருப்பதுதான் முக்கியம். அதனால் அவரெல்லாம் போடுகிற பெயர் பாருங்கள், சாதி பேரை போடுவாங்க. அதுவும் பிற மொழியாளர்களாக இருக்கிற நாயுடு, ரெட்டி போன்றவர்களும் வெளிப்படையாக சின்ன குழந்தை வரைக்கும் பேர் போடுவாங்க. ஆக இப்படி இருக்கிற இடத்துல இதையெல்லாம் மாற்றி காட்டிய ராமதாஸ் அவர்கள் வைத்த கோரிக்கைன்னு அனைத்து மக்களுக்கும் தான். நீ மக்கள் தொகை கணக்கெடு, அந்த கணக்கெடுத்து அனைத்து மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க. அந்த அனைத்து மக்களுக்கு கொடுக்குற இடஒதுக்கீட்டில் வன்னியர் மக்கள் எவ்வளோ மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு கொடுங்க. அந்த மக்கள் தொகை ஏற்றவாறு கொடுக்கும்போது அவர் வழிமுறை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது. அப்போ 100% இருக்க மக்கள் தொகை 69% கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? ஒரு 18 வருதுன்னா அது 18 கொடுங்க, 15 வருதுன்னா 15 கொடுங்கிறது தான்.